வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப நம்மள வருத்தப்படுற விஷயங்கள் காதுல விழுந்துகிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய தினப்படி வாழ்க்கை, தினப்படி செயல்கள் அது நடந்துகிட்டே தான் இருக்கிற மாரி இருக்கு. ஆ நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது புரியும்னு நெனைக்கிறேன். யா நம்ம கல்கத்தா மருத்துவரோட மரணம். அதுல ஆ ரொம்ப ஆராயாம அந்த அந்த கொலை பண்ணியிருக்கிற ஒரு விதம் அது மனிதாபிமானமே இல்லாத ஒரு காரியமா தெரியுது. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு காரியமா தெரியுது. ஏன் பெண்கள இவ்ளோ வன்மத்தோட ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது புரியவே மாட்டேங்குது. சரி, இந்த வாரம் நான் ஒரு கதை வாசிக்கிறேன். கதையோட பேரு பூரண சந்திரன். அது அமுதா செல்வி அவங்க எழுதின "பசி கொண்ட இரவு" அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து பூரண சந்திரன் அப்படிங்கிற ஒரு கதைய வாசிக்கிறேன். கேளுங்க. நல்லா இருக்கு. அமுதா செல்வி அடித்தட்டு மக்களோட கதைய தான் எழுதியிருக்காங்க. ஆனால் நம்மளோட மனத தொடுற மாதிரி உள்ள கதை இது. ரோட்டின் ஓரமாய் நடைமேடையில் சுருண்டு கிடந்தான் பூரணச்சந்திரன். பசியும் தாகமும் சேர்ந்து அவன் உடம்பில் ஒட்டியிருந்த உயிரை இற்றுப்போகச் செய்திருந்தது. அது மதுரையின் பிரதான சாலை. ஆண்களும் பெண்களும் அவனை கடந்து போய்க் கொண்டே இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் கூட பூரணச்சந்திரனை திரும்பி பார்க்கவும் இல்லை. ஏன் படுத்திருக்கிறான் என்று காரணம் தேடவும் இல்லை. அவரவர்களுக்கு 1000 வேலை இருக்கத்தானே செய்யும். யார் உயிரோடு இருந்தால் என்ன, யார் செத்தால் என்ன? இங்கு ஒருவரும் கவலைப்பட போவதில்லை. எதை நோக்கியோ ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். உண்மையில் அவன் கிறங்கிக் கிடந்தானா அல்லது தூங்கிக் கொண்டிருந்தானா என்று எனக்கும் புரியவில்லை. ஒருவேளை பல இரவுகள் தூங்காத தூக்கத்தையும் சேர்த்து வைத்து அவன் தூங்குகிறானோ என்னமோ. நாய் ஒன்று பூரணச்சந்திரன் அருகில் வந்தது. பேர் நல்லா இருக்குல்ல, பூரணச்சந்திரன். அவன் தலையை முகர்ந்து பார்த்துவிட்டு முகத்தை நாக்கால் நக்கத் தொடங்கியது. சில்லென்று ஈரம் பட்டதும் அவன் தூக்கம் கலைந்து கண் விழித்தான். மிக அருகில் நாயின் முகத்தை பார்த்தவன் ஐயோ அம்மா என்று பதறிப்போய் எழுந்தான். அவன் வேகமாய் எழுவதைக் கண்ட நாய் திடுக்கிட்டு ஓடி தூரமாய் நின்று வவ் வவ் என்று குரைத்தது. நடந்து சென்றவர்கள் திடீரென்று நாய் குரைப்பதை பார்த்ததும் நின்று வேடிக்கை பார்க்க தொடங்கினர். நாயை எப்படி பார்த்தார்களோ அதே பார்வை மாறாமல் பூரணச்சந்திரனையும் பார்த்தார்கள். நாய் தூரமாய் போனதும் அவன் எழுந்து நாயை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்தான். நாம நாயை பார்த்து பயப்படுவோம், நாய் நம்மளை பார்த்து பயப்படும். ரயில் நிலையத்தை ஒட்டி இருந்த பேருந்து நிறுத்தத்தை வந்தடைந்தான். உட்கார்ந்தான். தாகமாய் இருந்தது. தாகத்தால் நாக்கு வறண்டு உள்ளே இழுப்பது போல் உணர்ந்தான். இத்தனோண்டு நாக்கு, ஆனால் இன்று மிக அடர்த்தியாய் மாறி கனமாய் இருப்பதைப் போல உணர்ந்தான். தம்பி, குரல் கேட்டு நிமிர்ந்தவனின் முன்பாக வயதான தாத்தா ஒருவர் நின்றிருந்தார். இந்த பெட்டியை ரயில் நிலையம் வரை தூக்கிட்டு வரியா? 5 ரூபா தர்றேன் என்றார். 5 ரூபாய்க்கு 2 பாக்கெட் தண்ணீர் வாங்கலாம் என்ற நினைவே அவனுக்கு தாகம் தீர்ந்தது போன்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது. இதை வாசிக்கும் போது எனக்கு தோணுச்சு, என்ன ஒரு பரிதாபம் பாருங்க. 5 ரூபாய்க்கு வேற எதையும் வாங்கணும்னு நினைக்காம தண்ணீரே நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். அவன் 5 ரூபாய்க்கு 2 பாக்கெட் தண்ணி வாங்கி குடிக்கலாமேன்னு நினைக்கிறான். பெட்டியை தலையில் தூக்கி கொண்டு நடக்கத் தொடங்கினான். பசியால் தளர்ந்து போன கால்கள் புது தெம்புடன் வேகம் எடுத்து நடை போட்டன. ரயில் நிலையம் வந்தடைந்தனர். முதலில் ரயில் நிலையத்திற்கு வந்த பூர்ணச்சந்திரனுக்கு எல்லாம் வியப்பாய் இருந்தது. நிறைய ரயில்ல பார்க்காதவங்க நிறைய, எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் இதுவரைக்கும் ரயிலே பார்த்தது இல்லைன்னு சொன்னார். பல பாஷைகளை பேசிக்கொண்டு கூட்டம் கூட்டமாக மனிதர்கள் அலைந்து திரிந்தார்கள். நடைமேடையை ஒட்டி வரிசையாய் கடைகள் இருந்தன. உணவுப் பொட்டலங்களை ஏந்தியபடி இட்லி, வடை, பொங்கல் என்று கூவிக்கொண்டே செல்லும் விற்பனையாளர்களை பார்த்ததும் தலையில் இருக்கும் பெட்டியை தொப்பென்று கீழே போட்டுவிட்டு அவர்களின் காலில் விழுந்தாவது
ஒரு சோற்று பொட்டலத்தை வாங்கிவிட ஆசை வந்தது. என்ன ஒரு பரிதாபம் இல்ல, பசியோட கொடுமை. ஏதோ ஒன்று அவனை தடுத்து நிறுத்தியதால் அவன் அதை ஏக்கத்தோடு பார்த்தபடியே கண்களால் பசியாறி கொண்டான். அந்த வார்த்தையை பாருங்க, கண்களால் பசியாறி கொண்டான். ஒவ்வொன்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டே தலை சுமையுடன் நடந்து கொண்டிருந்தான். அவனை பின்தொடர்ந்து அந்த பெரியவரும் சென்று கொண்டிருந்தார். ஆகா, தண்ணீர் என்று கத்தினான். என்ன தம்பி என்றார் அந்த பெரியவர். ஒன்றுமில்லை என்று அவசரமாய் பெட்டியை இறக்கினான். அவர் 5 ரூபாயை கையில் திணித்தார். அவன் அதை வாங்கிக் கொண்டு தண்ணீர் குழாயை நோக்கி ஓடினான். வயிறு முட்ட மடக் மடக் என்று குடித்தான். எதனால தண்ணீர்னு கத்திருக்கான் பார்த்தீங்களா? 5 ரூபாய்க்கு கொடுத்து வாங்க வேண்டிய தண்ணீர் அங்க ஒரு பைப்ல இருக்கதை பார்த்துட்டான். அப்ப அந்த 5 ரூபாய்க்கு வேற ஏதாவது சாப்பிடலாமே அப்படிங்கிற சந்தோஷத்துல தண்ணீர்னு கத்திருக்கான். தொண்டைக்குழிக்குள் ஈரம் பட்டு உயிர் சில்லிட்டது. கண்களை மூடிக்கொண்டு அப்படியே நின்று விட்டான். அவன் உடம்பிற்குள் ஒவ்வொரு பகுதியாய் ஈரம் படர்ந்து கொண்டிருந்தது. புது தெம்பு அடைந்தான். ரயில் நிலையத்திற்கே உரிய பரபரப்பில் யாருமே இவனை கவனிக்கவில்லை. டீ காப்பி, டீ காப்பி என்ற சத்தம் அவனின் நாக்கில் எச்சிலை ஊறச் செய்தது. ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. மினுமினுப்பாய் அலைந்து திரியும் மக்கள் எதையோ எதிர்பார்த்து தேடியபடியே இருந்தனர். பக்கத்தில் இருந்த கடைக்கு சென்றான். நிறைய பத்திரிகைகள் தோரணம் போல் தொங்கிக் கொண்டிருந்தன. தீனி டப்பாக்களை பார்த்தான். பக்கத்தில் சென்று 5 ரூபாயை கடைக்காரரிடம் நீட்டினான். என்னப்பா வேணும்? பசிக்குது. பிஸ்கட் பாக்கெட் ஒன்றினை கொடுத்தார் கடைக்காரர். வேகமாய் அதை வாங்கி கொண்டு ஓடோடி போய் நடைமேடையில் இருந்த இருக்கையில் அமர்ந்து அவசர அவசரமாய் அதனை பிரித்து தின்றான். பூரணச்சந்திரன் 12 வயது குழந்தை. அவனுண்டு, அவன் வேலை உண்டு என்று இருப்பவன். இந்த 12 ஆண்டுக்குள் அவன் அனுபவித்த சித்திரவதையை விவரிக்கவே பெரிய மனோதிடம் வேண்டும். பிஸ்கட்டை தின்றுவிட்டு வயிறு முட்ட தண்ணியை குடித்தான். அடுத்து என்ன செய்வது என்றே அவனுக்கு தெரியவில்லை. ஒன்று மட்டும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். ரயில் நிலையத்திலிருந்து போக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவனுக்கு துளியும் வரவே இல்லை. வந்து போகும் மனிதர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ரயில் நிலையம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்தான். எத்தனை வகையான மனிதர்கள், எத்தனை நிறங்களில், எத்தனை நடை உடைகளில் வித்தியாசமான மனிதர்கள் போய்கிட்டே இருப்பாங்க, கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. புதுசு புதுசா வந்துகிட்டே இருப்பாங்க, புதுசு புதுசா வர வர ஆட்கள் போயிட்டே இருப்பாங்க. அது ரயில் நிலையம் நமக்கு ஒரு ஒரு ரசிக்கத்தக்க ஒரு இடம்தான். என் செல்லக்குட்டி, இந்த ஒரு வாய் மட்டும் வாங்கிக்கோ. தங்க பிள்ளை தானே, அம்மா சொன்னா கேளுப்பா. வேண்டாம்மா, போதும். இது ஒரு அடுத்த ரகம். பசிக்கு ஏங்கிக்கிட்டு பசிக்கு ஏதாவது கிடைக்குமான்னு ஏங்குற குழந்தைகள் இருக்கிற அதே இடத்துலதான் கொடுக்கறத வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற குழந்தைகளும் இருக்காங்க. இதுதான் கடைசி வாய், சாப்பிடுப்பா என்ற அம்மா ஒருத்தி பூரணச்சந்திரன் வயதை ஒத்த ஒரு பையனுக்கு சோறு ஊட்டி கொண்டிருக்கும் காட்சியை பார்த்தான். அவனுக்கு அவன் அம்மாவின் நினைவு வந்தது. பூரணச்சந்திரன் தொலைந்து விடாமல் சுமந்து திரியும் விலை மதிப்பற்ற ஒரே சொத்து அவன் அம்மாவின் நினைவும் அவளின் வாசனையும் மட்டுமே. அம்மாவை எப்பொழுதெல்லாம் நினைக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவளின் வாசனை பூரணச்சந்திரனின் நாசியில் ஏறி கண்ணுக்குள் அயற்சியை ஏற்படுத்தி அவனை அப்படியே நினைவிழக்க செய்துவிடும். அவன் நினைவில் மிதந்து அம்மாவை நோக்கி பறந்து கொண்டிருந்தான். அப்பாவின் வருகைக்காக காத்திருந்தாள் அம்மா. எப்பொழுதும் அம்மாவை அண்டி கிடப்பதே பூர்ணச்சந்திரனின் இயல்பு. அன்றும் அப்படித்தான். அம்மாவிடம் மிக நெருக்கமாய் அமர்ந்து அவளின் மேல் சாய்ந்து விட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். எல்லாருக்குமே பொதுவா அம்மா பிடிக்கும். அதுலயும் ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைகள், அந்த அந்த குடும்பத்துல அநேகமா அப்பாக்கள் ரொம்ப அன்பு காட்டுறது இல்லை. என்னுடைய அனுமானம் தப்பா கூட இருக்கலாம். அந்த அடித்தட்டு குழந்தைகள் அம்மாக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்பா கொம்பையா பெரும் குடிகாரன். தினமும் குடித்துவிட்டு அவனின் அம்மா சரஸ்வதியை அடிப்பதே கொம்பையாவின் பெரிய பொழுதுபோக்கு. எப்படி இருக்கு கதை? வீட்டிற்குள் 10 நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது. உடனே தடால் புடால் என்று அனைத்தையும் தூக்கி வீசினான் கொம்பையா.
அடியே சரஸ்வதி, பையில இருந்த காசை எடுத்தியா? குடிபோதையில் ஊர் வெடிக்க கத்தும் புருஷனை பார்க்கவே சரஸ்வதிக்கு பயமாய் இருந்தது. அவள் தயக்கத்துடன் அவன் முன்பாக வந்து நின்றாள். நான் பார்க்கலைங்க என்றாள். பரிசு கெட்ட முண்ட, என்கிட்டயே பொய் சொல்றியா என்று இழுத்து போட்டு முதுகில் பெல்ட்டால் அடிக்கத் தொடங்கினான். அடித்தாங்க முடியாமல் அவள் அலறினாள். அவளோடு சேர்ந்து பூர்ணச்சந்திரனும் அலறினான். அப்பாவின் கால்களை பிடித்து கொண்டான். அம்மாவை அடிக்காதீங்கப்பா, விடுங்கப்பா, அப்பா ப்ளீஸ்பா, அம்மாவை அடிக்காதீங்கப்பா, விடுங்கப்பா என்று கதறியபடியே கெஞ்சிக் கொண்டிருந்தான். குடிகார பாவிக்கு குழந்தையின் குரல் கேட்கவே இல்லை. அவன் சரஸ்வதியை மூர்க்கமாய் தாக்கிக் கொண்டிருந்தான். இடைஞ்சலாய் காலை பிடித்துக் கொண்டிருக்கும் பூர்ணச்சந்திரனை ஓர் உதைத்து தள்ளினான். அதுவரை பொறுமையாக இருந்தவளுக்கு தன் மகனை தாக்கியதும் எங்கிருந்துதான் அவ்வளோ வீராவேசம் வந்தது என்று தெரியவில்லை. அவள் ஆவேசமாய் நிமிர்ந்து, ஏண்டா மௌனே, இந்த வார்த்தைகள் அவங்க பழக்கத்துல சகஜமா பேசுற வார்த்தையா இருந்தா கூட நமக்கு பழக்கம் இல்லாதவங்களுக்கு அதை சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால அந்த இடத்துல ஒரு கேப் விட்டுறேன். பீப் மதை, சாவுடா நாயே என்று 2 கைகளாலும் அவனுடைய பிறப்புரிப்பை கொத்தாக பிடித்து ஒரே நசுக்காக நசுக்கினாள். வேற வழி இல்லை. அவங்களுக்கு அந்த கோபத்தை காட்டுறதுக்கு இதுதான் அவங்களுக்கு ஒரு இதா தெரியுது. அவனுக்கு வலியில் மயக்கமே விடும் போல் இருந்தது. அந்த இடைவெளியில் தன் மகன் பூர்ணச்சந்திரனை இழுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடினாள். இப்படி அடி பொறுக்க முடியாமல் ஓடி ஒளிய இடம் தேடியே சரஸ்வதிக்கு இரவுகள் கரைந்து போயின. பொம்பையாவின் அடி பொறுக்க மாட்டாமல் இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வரும் சரஸ்வதிக்கு அவள் மகன்தான் ஆறுதல். இரவின் எந்த அந்தகாரமும் அமானுஷ்யமும் அவர்களை இதுவரை பயமுறுத்தியதே இல்லை. பொம்பையாவின் அகோர முகமும் அவரது மூர்க்கமான பாய்ச்சலும் சரஸ்வதியையும் பூர்ணச்சந்திரனையும் எந்த கடுமையான அடர்ந்த இருளையும் கிழித்து கொண்டும் ஓடச் செய்தன. அடியே கேடுகட்டவளே, நல்ல ஒழுக்கமான பொம்பளை வீட்டை விட்டு இப்படி நடுராத்திரி ஓடுவாளாடி? எப்படியும் ஆத்தாளும் மகனும் வீட்டுக்குத்தானே திரும்புவீங்க, வாங்க உங்களை உயிரோட கொளுத்துறேன் என்று கத்திக்கொண்டே பின்னாடியே துரத்தி வரும் கொம்பையாவின் பார்வையில் படாமல் மறைந்து கொள்ள சரஸ்வதி பெரும்பாடு பட்டாள். அம்மா, அதோ பாரு, அந்த மாடிப்படியில ஏறி போய் மொட்டை மாடியில ஒளிஞ்சுக்கிட்டா அப்பாவுக்கு தெரியாது. அப்பா போனதுக்கு அப்புறம் இறங்கி வீட்டுக்கு போயிடுவோம். காலையில எல்லாத்தையும் அப்பா மறந்துடுமா என்று பூர்ணச்சந்திரனின் யோசனைப்படி சரஸ்வதி யாரென்றே தெரியாதவரின் வீட்டு மொட்டை மாடியில் ஏறி தன் மகனுடன் பதுங்கி கிடந்தாள். அது மார்கழி மாதம், நல்ல குளிர். தன் முந்தானையால் மகனை இழுத்து மூடிக்கொண்டாள். பனிக்கொட்டும் இரவில் அம்மாவின் முந்தானைக்குள் முடங்கி கிடந்தான் பூர்ணச்சந்திரன். கிழித்த சேலையின் ஓட்டை வழியாக வானத்தை பார்த்து கொண்டே அனைத்தையும் மறந்து போனான். நட்சத்திரங்கள் தான் அவனுக்கான ஆறுதல். இருவரும் விடிவதற்கு கொஞ்ச நேரம் முன்பாக எழுந்து வீட்டுக்கு சென்று பதுங்கி படுத்துக் கொள்வார்கள். போதை தெளிந்ததும் கொம்பையாவுக்கு எல்லாம் மறந்து போகும். இரவில் நடந்த எதுவும் நினைவில் இருக்காது. அதுதான் பூர்ணச்சந்திரனுக்கும் சரஸ்வதிக்கும் மிக பெரிய விமோசனம். குடிச்சிட்டு சரஸ்வதியை போட்டு அடிக்கும் கொம்பையா குடிக்க பணம் இல்லை என்றால் எந்த காரணமுமே சொல்லாமல் பூர்ணச்சந்திரனை போட்டு அடிப்பான். என்ன பாவமா இருக்குல்ல? கொம்பையா வீட்டிற்கு வாங்கி குடிக்கும் மது பாட்டில்களை சேர்த்து எடைக்கு போடுவது சரஸ்வதியின் வருமான வாய்ப்புகளில் ஒன்று. ஒரு நாள் நல்ல குடிபோதையில் வந்த கொம்பையா எப்போதும் போல பணத்தை காணவில்லை என்று சரஸ்வதியை வம்புக்கு இழுத்தான். எந்த பொட்டன்னையாவது குடிச்சிட்டு மல்லாந்து கிடந்திருப்பான். பையில இருந்த பணத்தை எவளாவது தூக்கிட்டு விட்டுருப்பா. குடிகார பையன் இங்க நம்ம உசுர வாங்குறான் என்று லேசான கம்மிய குரலில் புலம்பிக் கொண்டே அவன் முன்பாக வந்தாள். இந்த நேரத்துல டாஸ்மாக்குகளை குறைச்சு மக்களுக்கு குடிக்கிற அந்த பழக்கத்தை குறைக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளா நான் வச்சுக்கிறேன்.
குடிங்கிறது பல தீய காரியங்களுக்கும் அடிப்படையான ஒரு காரணமா இருக்கிறதுனால இந்த நேரத்துல குடிய ஒரு தடுக்கிறதுக்கான முயற்சியை அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்னு விரும்புறேன். பணத்தை எதுக்கு எடுத்த? அவள் எப்போதும் போல தயங்கிக் கொண்டே ஏதோ ஒரு பதிலை சொன்னாள். அவள் வரும்போது பேசியது கொம்பையாவின் காதில் கேட்டுவிட்டது என்பதை கொம்பையாவின் அடுத்தடுத்த தாக்குதலில் சரஸ்வதி அறிந்து கொண்டாள். இருவருக்குமான உரையாடல் வார்த்தையில் தடித்து சண்டையாக மாறிவிட்டது. கொம்பையாவுக்கு இருந்த குடி வெறியில் வேகமாக வந்தான். சரஸ்வதியை அடிப்பதற்காக கம்பு கட்டை ஏதாவது கிடைக்கிறதா என்று சுற்றிலும் பார்த்தான். அவன் குடித்து போட்டிருந்த காலியான மதுபாட்டில் ஒன்று அங்கு கிடந்தது. அதை எடுத்து படு வேகமாக சரஸ்வதியின் உச்சந்தலையில் ஒரே போடாக போட்டான். பாட்டில் உடைந்து சிதறியது. சரஸ்வதியின் தலையில் இருந்து இரத்தம் கொட்டியது. அவள் ஐயோ என்று அலறினாள். பூர்ணச்சந்திரனுக்கு அம்மா செத்து விடுவாளோ என்ற பயம் மேலோங்க மயங்கி கீழே விழுந்து விட்டான். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வந்து கொம்பையாவை பிடித்து சத்தம் போட்டுவிட்டு சரஸ்வதியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காப்பாற்றினார்கள். அன்று சனிக்கிழமை பூர்ணச்சந்திரன் தன் கூட்டாளிகளுடன் விளையாடிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தான். டேய் நில்லுடா. என்னப்பா? பையில இருந்த பணத்தை காணும். நீ தானே எடுத்த? பணத்தை என்னடா பண்ண? நான் பார்க்கலப்பா. பொய் சொன்ன? வாயை உடைச்சிடுவேன் நாயே. சத்தியமா நான் பார்க்கலப்பா என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பையில் இருந்த பணத்தை காணல. உன்னை தவிர வேற யாரும் வீட்டுக்குள்ள வரல. உங்க ஆத்தாவை அடிச்சு கேட்டுட்டேன். அவளும் இல்லைங்கிறா. வேற யாரும் எடுத்திருப்பா? சொல்லுடா. பூர்ணச்சந்திரன் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான். அப்ப நீதான் என்று அவனை அடித்த அடியில் பயந்து போய் வீட்டை விட்டே ஓடிவிட்டான். அதாவது அம்மா எடுக்கல, வேற யாரு எடுத்திருப்பா? அப்ப நீதான் எடுத்திருப்ப அப்படின்னு சொல்றான். வேற வழி இல்லாம ஓடிட்டான் வீட்டை விட்டு. எங்கெங்கோ அலைந்து ஒரு பெருநகரத்துக்கு வந்து சேர்ந்தான். பசியையும் தாகத்தையும் சமாளிக்க முடியாமல் பல நேரங்களில் மயங்கி விழுந்தான். பேருந்து நிலையத்திற்கு அருகே ஒரு நாள் இரவில் தூங்கிக் கொண்டிருந்தான். இந்த பேருந்து நிலையத்துல தூங்குறவங்களை நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். எத்தனை பேருக்கு பின்னால எத்தனை கதைகள் இது மாதிரி இருக்குதோ தெரியல. அங்கு வந்த காவல்துறையினர் அவனை எழுப்பி, யாருடா நீ? இங்க ஏன் படுத்திருக்க? உன் வீடு எங்கடா இருக்கு என்றனர். இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு ஞாபகம் வருது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்னோடது வந்து லவ் மேரேஜ். நான் ஒவ்வொரு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அதை. அப்போ எங்க மிஸ்டரோட ஃப்ரெண்டு வந்து எங்க கல்யாணத்துக்காக வேண்டி, ஆனால் லவ் மேரேஜ்னா கூட ரிஜிஸ்டர்ட் மேரேஜ், கல்யாணத்துக்காக வேண்டி தஞ்சாவூர்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்போ கார்டெல்லாம் அடிக்கல, கார்டெல்லாம் கிடையாது, அட்ரஸ்லாம் கிடையாது, வந்து போனும் கிடையாது, அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவர் வந்து வந்தவர் கொஞ்சம் நைட்டு லேட் ஆயிட்டு. இவர் வரும்போது இன்ட்ரெஸ்டிங்கான கதை. நைட்டு லேட் ஆன உடனே என்ன பண்ணிட்டாரு, நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துக்கிடுவோம், விடிஞ்சதும் எந்திரிச்சு போவோம் அப்படின்னு நினச்சிட்டார். லுங்கி எடுத்து மாற்றிக்கிட்டு, அவர் வாத்தியார், அவர் லுங்கி எடுத்து மாற்றிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டார். அப்புறம் ராத்திரி இதே மாதிரி ரோந்து வந்த போலீஸ் வந்து இவர் எப்படி இருப்பாருன்னா ரொம்ப சின்ன உருவமாக, பார்க்கறதுக்கு கொஞ்சம் சாதாரணமாக இருப்பார். அவங்க எல்லாமே வந்து அப்பியரன்ஸை வச்சு தானே ஒரு சந்தேகமும் படுவாங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, வந்து உடனே கேட்டிருக்காங்க, எங்கே வந்தேன்னு கேட்டவுடனே என்னோட நண்பன், அவர் திருமணம் ஆகாதவர், நான் என் நண்பனோட கல்யாணத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உடனே இன்விடேஷனை கொடு அப்படின்னா இன்விடேஷன் கிடையாது. இல்லை சார், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் கல்யாணம். இவர் இப்படி ஒன்று சொல்ல சொல்ல அவரோட பேரை சொல்லு, ஆனால் எங்கள் பேரெல்லாம் சொல்கிறாரு, பிஎஸ்என்எல் அப்போ வந்து டிஓடி எல்லாம் சொல்கிறாரு. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சந்தேகத்தில் கூட்டி போயிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிட்டாங்க. இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. மறுநாள் சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாரு, சார் இந்த மாதிரி. மறுநாள் எங்களை பிடிக்க முடியல, ஏன்னா நாங்கள் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டோம். சார் இந்த மாதிரி உண்மைதான் சார், என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் சார் வந்தேன் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு.
அவங்க யாராவது ஒருத்தர் ரெஃபரன்ஸ் சொல்லுங்க, சொன்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் உங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லா வச்சுட்டாங்க. அப்போ இவர் சொல்லியிருக்கிறார். அப்ப திடீர்னு இவருக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கு. எங்க மிஸ்டருக்கு இன்னொரு ஃப்ரெண்டு நாகர்கோயில்ல இருந்தார். அவரு அங்க ஒரு கல்லூரி பேராசிரியர். அப்போ அவர் பேர சொல்லியிருக்காரு. சார் அவர் கூட இவரோட ஃப்ரெண்டு தான். அ நீங்க வந்து அந்த காலேஜ்ல நீங்க கேட்டீங்கன்னா, அ அப்படி ஒருத்தர் இருக்காராங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ உடனே டிபார்ட்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் சொன்ன உடனே இவங்க லேண்ட்லைன்ல அடிச்சு அந்த கல்லூரியில கேட்ட உடனே சொல்லிட்டான். இந்த மாதிரி ஆமா சார் இந்த டிபார்ட்மெண்ட்ல சோ அண்ட் சோ ஆள் இருக்காரு அப்படின்ன உடனே சரியா அதுக்கிடையில ஒரு நாள் ஆயிட்டுல அன்னைக்கு ஃபுல்லா வச்சுட்டாங்க. இவரு பகல்ல எல்லாம் கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு ஒரு சும்மா பார்த்து போகிறதுக்காண்டி காலேஜ் போயிருக்காரு. தன்படியா போயிருக்காரு. உடனே அவரை கூப்பிட்டு பேச சொல்லி நான் உடனே வரேன் சார். எனக்கு தெரிஞ்சவன் தான். இன்னைக்கு தான் காலையில தான் கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணத்துக்கு தான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரு ஸ்டேஷனுக்கு வந்து அதுக்கப்புறம் இவர் அனுப்புனாங்க. அது எனக்கு எதுக்கு ஞாபகம் வந்ததுன்னா, ஒரு ஒரு வழியே இல்லாம பஸ் ஸ்டாண்ட்ல போய் படுக்கிறாங்க. ஆனா ஒரு பரிதாபமான ஒரு லுக் இருந்ததுன்னா, சந்தேகத்துல புடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்களையும் வந்து குறை சொல்ல வழி இல்ல. நெறைய அவங்களுக்கு இந்த மாரி இருக்கிறவங்க நெறைய குற்றங்கள் செய்றாங்கங்கிறதுனால அவங்க சந்தேகப்படுறாங்க. அது உஷாரா இருக்கிறாங்க. அது அது கரெக்ட் தான். ஆனா, அ 2 பேர் மேலயுமே குற்றம் இல்ல. அது சில நேரங்கள்ல இப்படி நடந்துருது. அவங்கள அவங்க வந்து என்னோட கணவருக்கு வந்து ஃப்ரெண்டா இருந்தா கூட, நான் ஒரு அண்ணன் மாதிரி நினைப்பேன் அவங்கள. "இங்க தான் சார் பக்கத்துல" என்று தட்டு தடுமாறி பதில் சொன்னான் பூர்ணச்சந்திரன். "ஓடு, வீட்டுக்கு ஓடு" என்று காவல்துறையினர் அவனை விரட்டினர். இப்படி இரவில் எங்கு தூங்கினாலும் போலீஸ் துரத்தியது. அவர்களின் கண்களிலிருந்து தப்புவதே பூர்ணச்சந்தருக்கு பெரும்பாடாக இருந்தது. எங்கே போவது என்று தெரியாமல் அரை மயக்கத்தில் அலைந்து திரிந்தான். ஒரு காலை பொழுதில் ஆள் நடமாட்டம் உள்ள சாலைக்கு அருகே இருந்த நடைமேடையில் விழுந்து கிடந்தான். அதன் பிறகு நடந்ததுதான் உங்களுக்கே தெரியுமே. இப்படித்தான் ஆரம்பித்தது பூர்ணச்சந்திரனின் ரயில் நிலைய வாழ்க்கை. அன்று பகல் முழுவதும் ரயில் நிலையத்தில் சுற்றித் திரிந்தான். தெருக்களில் அலைந்து திரிவதை விட ரயில் நிலையம் பாதுகாப்பாய் தெரிந்தது. இங்கே அவனை யாரும் வெறித்து பார்க்கவில்லை. ஆமா இல்ல, அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா தான் சந்தேகப்படுறாங்க. ரயில் நிலையத்துல போறவங்களும் வர்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறதுனால அங்க உள்ளவங்களை சந்தேகப்படுறது இல்ல. போ என்று துரத்தவில்லை. தண்ணீருக்கு காசு கேட்கவில்லை. அது அவனுக்கு பெரிய ஆறுதலை தந்தது. வேடிக்கை பார்க்க விதவிதமான மனிதர்கள் வந்து போயினர். கூச்சம் இல்லாமல் மனிதர்கள் ஆங்காங்கே படுத்து கிடந்தனர். அவன் அங்கேயே சுற்றித் திரிந்தான். வட்டமாய் உட்கார்ந்து ஒரு குடும்பத்தினர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். சாப்பாட்டையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். தம்பி இங்க வா. அருகில் சென்றான். சாப்பிட்டியா? இல்ல. சாப்பிட்றியா? ம். அவனை பக்கத்தில் அழைத்து சோத்து போட்டலம் ஒன்றை கொடுத்தனர். ஓசியில் தண்ணீர் கிடைக்குது, சாப்பாடும் கிடைக்குது என்றதும் அந்த இடம் அவனுக்கு சொர்க்கம் போன்ற எண்ணத்தை தந்தது. ஒரு வாய் தண்ணீருக்கு நாயா அலைந்தவனுக்கு எல்லாம் எல்லாம் இலவசமாய் கிடைத்த இடம் சொர்க்கம்தானே. அங்கேயே தங்கிக் கொள்ள தீர்மானித்தான். எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. பகலில் உட்காரவும் இரவில் பதுங்கிக் கொள்ளவும் இடம் தேடினான். பகல் ஓடி இரவு வந்தது. தூக்கம் அவனை தள்ளுகிறது. வயிறு காலியா இருக்கும் போதே அப்படி தூங்குவான். இப்போ வயிறு நிரம்பி இருக்குது. அவன் என்ன செய்வான்? வசதியான இடம் பார்த்து ஒரு ஓரத்துல ஒன்றான். கொசு அவனை தூக்கிச் செல்ல முயற்சி செய்து கொண்டிருந்தது. கொசுக்கடி பொறுக்க முடியாமல் நின்று கொண்டிருந்த ரயிலில் ஏறி சீட்டுக்கு அடியில் படுத்து கண்ணயர்ந்தான். இப்படிதான் சில குழந்தைகள் வந்து மாநிலம் விட்டு வேற மாநிலத்துக்கு போயிடுறது. அந்த ரயில் ஓடாதுன்னு நினைச்சிட்டு படுத்திருப்பாங்க. திடீர்னு கிளம்பி போயிடும். வழியில டிடிஆர் பார்த்து எங்கேயாவது இறக்கி விட்டுருவாரு. அந்த மாதிரிலாம் நடக்குது இல்ல. பாவம் இந்த குழந்தைங்க. குழந்தைகள் வயசு தானே. அவனுக்கு மட்டும் எப்படித்தான் இத்தனை ஆரவாரத்திலும் தூக்கம் வருகிறதோ. தூங்கினவன் தூங்கியே கிடந்தான்.
கண் விழித்து பார்த்தவனுக்கு எல்லாம் புதுசாய் இருந்தது. உறக்கத்தின் ஆழத்தில் தரை தட்டி கிடந்தவனுக்கு ரயில் கிளம்பியதும் தெரியவில்லை. ஓ, இங்கேயும் ட்ரெயின் கிளம்பிட்டு. பெங்களூர் மாநகரத்துக்கு வந்து சேர்ந்ததும் தெரியவில்லை. கண் விழித்த போது பார்ப்பவர்கள் அனைவரும் புதிய மனிதர்களாய் தெரிந்தனர். புரியாத ஏதோ ஒரு பாஷையில் கக்கரா புக்கரா என்கின்றனர். அவன் அக்கம் பக்கத்தில் பார்க்கிறான். வெளியே எட்டி பார்க்கிறான். எங்கிருந்துதான் அப்படி ஒரு பயம் அப்பிக்கொண்டதோ தெரியவில்லை. எத்தனையோ இரவில் தன்னந்தனியாக சுற்றித் திரிந்த அவனுக்கு அதுவரை இல்லாத புதிதான பெரும் பயம் தொற்றிக்கொண்டது. இப்படி வந்து மாட்டிக்கொண்டோமே என்று அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. ஒரு சமயத்தில் வாய்விட்டு அழுது விட்டான். அம்மா அம்மா என்று பினாத்திக் கொண்டு தேம்பி தேம்பி அழும் பூர்ணச்சந்திரனை பார்க்கவே மிகவும் பரிதாபமாக இருந்தான். கைதட்டி கொண்டே ரயிலில் பயணிகளிடம் பணம் பெற்று கொண்டிருக்கும் அம்சாவை பூர்ணச்சந்திரன் பார்த்தான். கைதொட்டி கொண்டே பணம் பெற்று கொண்டிருக்கும் அம்சா. புரியுதா? அவனுக்கு அது வினோதமாய் தெரிந்தது. அம்சாவை அருகில் பார்க்கும்போது அவன் பயம் கூடுதலானது. அவன் வீறிட்டு அழுதான். அழுது கொண்டிருக்கும் பூர்ணச்சந்திரன் அருகில் வந்தாள் அம்சா. யாரு கண்ணு நீ? தமிழ்நாட்டில் நீ எந்த ஊரு? இங்க எப்படி வந்த? இப்படி கேள்விகளை அடுக்கினாள் அம்சா. அவள் தமிழிலும் பேசியது பூர்ணச்சந்திரனுக்கு தான் உயிர் தப்புவதற்கு ஒரு வழி கிடைத்தது என்ற நம்பிக்கை வந்தது. அவன் கதையை கேட்ட அம்சாவுக்கு துயரமாக இருந்தது. தம்பி, பயப்படாத, நான் இருக்கேன் உனக்கு உதவி செய்யறதுக்கு. நிறைய பேரு அந்த திருநங்கைகள் வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. முந்தி அவங்கள பத்திலாம் ரொம்ப தெரியல. இப்போ நிறைய விஷயங்கள் அவங்க வீடியோ போடுறாங்க, அவங்க பேசுறாங்க, நடனம் ஆடுறாங்க, நாடகம் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல மனம் கொண்டவங்களா இருக்காங்க. நீங்க யாரு? நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? நான் புடவை தானே கட்டியிருக்கேன். அப்ப நீ என்னை எப்படி கூப்பிடணும்? அக்கான்னு கூப்பிடுறேன் என்று சொன்னதும் அம்சாவிற்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. 2 பிரியாணி பொட்டலத்தை வாங்கி பூர்ணச்சந்திரனிடம் ஒன்றை கொடுத்து சாப்பிட சொல்லிய அம்சா இன்னொரு பொட்டலத்தை பிரித்து சாப்பிட தொடங்கினாள். உன்னைய பார்க்கும்போது எனக்கு நான் முதல்ல பெங்களூருக்கு வந்த நாள் தான் ஞாபகத்துக்கு வருது. தன்னுடைய பழைய நினைவுகள் அவள் மனதில் நிழலாடின. எனக்கு அப்போ உன் வயசு இருக்கும். ஒருத்தர் பேச்ச கேட்டுக்கிட்டு தான் ரயில் ஏறி பெங்களூருக்கு வந்தேன். அன்று என்னுடைய பெயர் மணியரசன். அன்னைக்கு முதல்ல பெங்களூர்ல வந்து இறங்கும் போது எனக்கு எல்லாமே பார்க்க புதுசா ரொம்ப பயமா இருந்துச்சு. உதவி செய்ய யாருமே இல்லை. அப்போ என்ன மாதிரி இருந்த குருபாயி ஒருத்தவங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. இன்று புடவை கட்டி கொண்டு கைதட்டி காசு வாங்கி வைத்து நிறைக்கிறேன் என்று அம்சாவிற்கு பூர்ணச்சந்திரனை பார்க்க பார்க்க மனதில் ஈரம் கசிந்தது. கதை முழுவதையும் கேட்டு கலங்கினாள். அவன் தன்னை போல மாறிவிடக்கூடாது என்பதிலும் அவன் யார் கையிலும் சிக்கிவிடக்கூடாது என்பதிலும் அம்சா கவனமாக இருந்தாள். மதுரைக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து வழிச்செலவுக்கு பணமும் கொடுத்து பூர்ணச்சந்திரனை அனுப்பி வைத்தாள். ஓ, பணத்தை கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. மதுரைக்கு வந்து சேர்ந்தவனுக்கு ரயிலும் ரயில் நிலையமும் தான் உலகமாகி போனது. பழையபடியும் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல தங்கிட்டான். ரயிலில் ஏறி சீட்டுக்கு அடியில் பதுங்கி படுத்து கொண்டான். ரயில் பெட்டியில் இருந்த கழிவறையை அவசரத்துக்கு பயன்படுத்தி கொண்டான். பயணிகள் கொடுத்த மிச்ச மீதி உணவுகளை தின்று காலத்தை போக்கினான். நல்லா இருந்த உழைக்கிற குடும்பத்தில் இருந்த பையன் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். ரயில்வே போலீஸின் கண்களில் படாமல் ஒளிந்து ஒளிந்து நாட்களை நகர்த்தி கொண்டிருந்தான். ஒரு குளிர்கால இரவு நேரத்தில் அந்த ரயில் நிலையத்திற்கு வந்து சேர்ந்தாள் மாய அழகி பாட்டி. நமக்கு வந்து உறவுக்காரங்க கிடைக்கிறாங்களோ கிடைக்கலையோ, இந்த அடிமட்டத்துல இருக்கிறவங்களுக்கு அக்கா பாட்டி இப்படி நிறைய உறவுகள் வந்து சுலபமா கிடைக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் நடுத்தர நிலைமையில இருக்கிறவங்க தான் நம்ம அன்புக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். யாராவது நம்ம மேல அன்பு காட்ட மாட்டாங்களா, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு கிடைக்காதா அப்படின்னு நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கோம். பூர்ணச்சந்திரனுக்கு மாயழகி பாட்டியின் வருகை பாலைவனத்தில் பெய்த பெருமழையை போல் இருந்தது.
மாயழகி பாட்டி 2 கால்களையும் 1 கையையும் விபத்தில் இழந்தவள். ஐயோ, நினைச்சு பார்க்க முடியல. 2 கால்களையும் 1 கையையும் விபத்தில் இழந்தவள். பெரிய ரோஷக்காரி. பிள்ளைகள் கைவிட்ட போதும் உழைத்து வாழ நினைப்பவள். ஊர்ந்து ஊர்ந்து அலைந்து திரிந்து கடைசியாக ரயில் நிலையத்தில் தஞ்சம் புகுந்தாள். இவன் இருக்கிற இடத்துக்கே அவங்களும் வந்துட்டாங்க. அழுக்கு ஆடையுடனும் வாடிப்போன முகத்துடனும் உட்கார்ந்திருந்தான் பூர்ணச்சந்திரன். குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தான். அம்மா அம்மா என்ற சத்தம் அவன் நினைவிற்குள் நின்று கொண்டு பெரிதாய் ஓலமிட்டு கொண்டே இருந்தது. அம்மா, இந்த குளிர்ல எந்த முடங்குல அப்பாவுக்கு பயந்து பதுங்கி கிடக்கின்றாளோ என்ற நினைவு பாரம் அவனே அழுத்தியது. தாயும் மகனும் பிரிஞ்சுட்டாங்க. தாய் மகனை நினைச்சுட்டே இருக்க போறாங்க, மகன் தாயை நினைச்சுட்டே இருக்க போறான். வாய் விட்டு அழ திராணியற்றவனாய் கைகளை கால் இடுக்கில் வைத்துக்கொண்டு குறுக்கி படுத்து கிடந்தான். தூரத்தில் இருந்த மாயழகி பாட்டி பூர்ணச்சந்திரனை பார்த்து கொண்டே இருந்தாள். தவழ்ந்து அருகில் வந்தாள். ஐயா ராசா, யாரு சாமினே, எதுக்கு இங்க வந்து படுத்து கிடக்குற? அம்மா அப்பா எங்கப்பா என்று தொடர்ச்சியாக கேள்விகளை கேட்டாள். அவன் நடுங்கிக் கொண்டே எழுந்து உட்கார்ந்தான். வீட்டிலிருந்து கிளம்பிய நாள் முதல் நடந்த அத்தனையும் சொன்னான். அப்பா கோபத்துக்கெல்லாம் பயந்து, இப்படி வந்து பசியும் பட்டினியுமா குளிர்ல படுத்து கிடக்கிறியே சாமி, இது தப்பு. இந்த பொல்லாத உலகத்தை தனியாளா நீ சமாளிக்க முடியாது சாமி. நீ சின்ன புள்ள, உனக்கு விவரம் பத்தாது. நீ போயிடு, ஊருக்கே போயிடு சாமி என்றாள் மாயழகி பாட்டி. அப்பாவின் சிவந்த கோபமான கண்களும் அவனும் அம்மாவும் வாங்கிய அடியும் ஓடி ஒளிந்த சம்பவங்களும் நினைவுக்கு வந்தன. நான் போகல பாட்டி, இங்கே இருக்கிறேன் என்றான். மாயழகி பாட்டி அமைதியாக இருந்தாள். நீண்ட அமைதிக்கு பிறகு பாட்டி தன் கதையை கூறினாள். மாயழகி பாட்டியை பார்க்க பூர்ணச்சந்திரனுக்கு பாவமாக இருந்தது. இருவரும் எதுவும் பேசாமல் இருந்தனர். நடக்க முடியாத உன்னை போய் எப்படி பாட்டி துரத்தி விட? உன் பிள்ளைகளுக்கு மனசு எப்படி வந்துச்சு? சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உனக்கும் சேர்த்து யார்கிட்டயாவது சோறு வாங்கிட்டு வரேன். நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம், சரியா என்றான். இப்படி கையும் இல்லாம காலும் இல்லாதவங்களை எப்படி உங்க பிள்ளைகளுக்கு விரட்ட மனசு வந்துச்சு அப்படின்னு அந்த குழந்தை அவங்க மேல இறக்கப்பட்டு, எனக்கு வாங்குற சாதத்தை உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. மாயழகி பாட்டிக்கு துக்கம் நெஞ்சுக்குழியை அழுத்தியது. அவள் பதில் சொல்லாமல் சின்னதாய் சிரித்தாள். அந்த சிரிப்பில் இருந்த வேதனையின் அடர்த்தியை அவனால் உணர முடியவில்லை. அனாதையை போல அலைந்து திரிந்தவனுக்கு பேச ஆள் கிடைத்தது பெரிய மகிழ்ச்சியை தந்தது. பாட்டியிடம் பேசிக்கொண்டே தூங்கி போனான். தன்னிடம் இருந்த போர்வையை பூர்ணச்சந்திரனுக்கு போர்த்தி விட்டாள். அவன் அம்மாவின் அருகாமையை உணர்ந்தான். போர்வையை இன்னும் நல்லா இழுத்து போர்த்தி கொண்டான். சுகமாய் தூங்கினான். இருவருக்குமே புது உறவு கிடைத்தது. இரவெல்லாம் விழித்துக் கொண்டிருந்தவள் விடியும் போது கண்ணயர்ந்து விட்டாள். பாட்டி எழுந்து கொள்வதற்கு முன்பே பூர்ணச்சந்திரன் எழுந்து கொண்டான். தூங்கும் பாட்டியை பார்க்கும்போது அவனின் அம்மாவின் நினைவு வந்தது. இனிமேல் மாயழகி பாட்டியை நாம தான் பார்த்துக்கணும் என்று அவன் சொல்லிக் கொண்டான். மாயழகி பாட்டி வைத்திருந்த பணத்தால் 3 வேளையும் வயிறு நிறைந்தது. 1 வாரம் நகர்ந்தது. காசு கரைந்து காலியானது. இரவில் சாப்பிடாமல் தூங்கி போனவன் மறுநாள் காலையில் சீக்கிரமே எழுந்து விட்டான். பாட்டியை பார்த்தான். நல்லா தூங்கிக் கொண்டிருந்தாள். வேகமாக எழுந்து எங்கோ சென்றான். கொஞ்ச நேரம் கழித்து 2 இட்லி பொட்டலத்துடன் வந்தான். பாட்டி கண் விழிக்கும் வரை காத்திருந்தான். மாயழகி பாட்டி கண் விழித்து விட்டாள். எந்திரிச்சிட்டியா? வா வா, இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடலாம். ராத்திரியும் சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குது. உனக்கும் பசிக்கும் தானே? வா பாட்டி என்றான். சாப்பாடு எப்படி வாங்கின? நீ காசு வச்சிருந்தியா என்றாள் பாட்டி. நான் காசுக்கு எங்க போவேன் பாட்டி, எனக்கு யாரு காசு தருவா? அப்புறம் இது எப்படி கிடைச்சது சந்திரா? அங்க ஒருத்தங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் பக்கத்துல போய் பார்த்துக்கிட்டே நின்னேன்னா, அப்புறம் அவங்க சாப்பிட்றியான்னு கேட்டாங்க. நான் சாப்பிட்றேன்னு சொன்னேன். கடையில இட்லி வாங்க போனாங்க. எங்க பாட்டியும் பசியோட இருக்காங்க. அவங்களால நடக்க கூட முடியாது. அவங்களுக்கும் வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்களும்
சரின்னு சொல்லி 2 இட்லி பொட்டலம் வாங்கி தந்தாங்க. இந்த பாட்டி, பல்பொடி, பல்ல விளக்கிட்டு வா, நம்ம சாப்பிடலாம் என்றார். எனக்கு வேண்டாம் என்றாள் பாட்டி. ஏன், உனக்கு பசிக்கலையா? மௌனமாயிருந்தாள். சொல்லு பாட்டி, உனக்கு பசிக்கலையா? எனக்கு பிடிக்கல. இட்லி பிடிக்கலையா? அது இல்ல, இப்படி பிச்சை வாங்கின சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன். எப்படி பார்த்தீங்களா? 2 கால் இல்ல, ஒரு கை இல்ல, பிச்சை வாங்கின சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன். எவ்வளோ ஒரு உயர்ந்த குணம். பூர்ணச்சந்திரன் முகம் வாடி போனது. உன்னாலையும் நடக்க முடியாது, எனக்கும் யாரும் வேலை தர மாட்டாங்க, அப்புறம் நாம எப்படி சாப்பிடுறது? மாயழகி பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள். எனக்கு ஒரு யோசனை இருக்கு. சொல்லு பாட்டி. என்ன யோசனை? வேகமா சொல்லு பாட்டி என்று அவசரப்படுத்தினான். சந்திரா, நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா நம்ம 3 வேளை சாப்பாட்டுக்கும் நான் பொறுப்பு என்றாள். வேகமாக சரி என்று தலையாட்டினான். என்ன வேணாலும் செய்யறேன் பாட்டி என்றான். எனக்கு ரயில் ஏறுவதற்கு நீ உதவி செய், மற்றவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றாள் மாயழகி பாட்டி. சரி பாட்டி, நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன். இருவரும் திட்டமிட்டனர். பூரணச்சந்திரனின் உதவியுடன் பாட்டி நிற்கும் ரயிலில் ஏறினாள். பின்னாடியே அவனும் ஏறினான். பாட்டியின் ஒற்றை கையில் சின்ன விளக்குமாறி இருந்தது. புரியுதா என்ன பண்ண போறாங்கன்னு? இந்த விளக்குமாறி எதுக்கு பாட்டி என்றான். என் பின்னாடியே வா என்று கூறிக்கொண்டே ரயில் பெட்டியில் இருந்த குப்பைகளை பெருக்கத் தொடங்கினாள். இப்படியே ஒவ்வொரு பெட்டியாய் கூட்டி சுத்தம் செய்தாள். பூர்ணச்சந்திரன் குப்பைகளை ஒரு பையில் சேகரித்துக் கொண்டே வந்தான். பயணிகள் இறக்கப்பட்டு கொடுக்கும் காசை வாங்கி பூர்ணச்சந்திரன் பத்திரப்படுத்தினான். சில நேரங்களில் உணவு பொட்டலமும் கிடைத்தது. இப்படியாய் நகர்ந்தன நாட்கள். 3 வேளையும் உணவு கிடைத்தது. நிம்மதியாய் காலத்தை கழித்தான். நெட்ல ஒரு பாட்டு ஞாபகம் வருது. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும். அவ்வளவுதான், மறந்து போச்சு. நமக்கு வேண்டியது முதல் 2 வரி தான். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். 2 பனிக்காலத்தை கதகதப்பாய் கடந்து முடித்தான். அது வாரத்தின் கடைசி நாள். இருவரும் காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். உனக்கு யாரு பாட்டி மாயழகின்னு பேர் வச்சா? ஏன்பா, பேரு நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு, அதனாலதான் கேட்டேன் என்றான். பாட்டி பொக்க வாயை திறந்து அழகாக சிரித்தாள். ரயில் ஒன்று வந்து நின்றது. இருவரும் ஏறிக்கொண்டனர். பாட்டி வேகமாக கூட்டினாள். குப்பையை பூர்ணச்சந்திரன் ஒரு பையில் சேகரிக்க தொடங்கினான். இன்னொரு கையில் பயணிகள் கொடுத்த காசுகளை வாங்கினான். குப்பை பையை ஒரு கையில் வைத்திருந்தான். அதாவது பயணிகள்கிட்ட வெறுமனே போய் காசு கேட்டா பிச்சை. அவங்க இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கூலி மாதிரி கேட்கிறாங்க. இன்னொரு கையில் சில்லறை காசுகளை பிடித்திருந்தான். அடுத்த இடம் நகர்வதற்காக விளக்குமாறை பூர்ணச்சந்திரனிடம் கொடுத்தாள் மாயழகி பாட்டி. சில்லறை வைத்திருந்த கையிலேயே பாட்டி கொடுத்த விளக்குமாறினை வாங்கினான். பிடிமானம் இல்லாமல் விளக்குமாறு பொத்தென கீழே விழுந்தது. ஒரு பணக்கார பயணியின் கால்களில் விளக்குமாறு விழுந்து கிடந்தது. பூர்ணச்சந்திரன் குனிந்து எடுப்பதற்குள் பணக்கார பயணி பூர்ணச்சந்திரனை ஓங்கி கன்னத்தில் அடித்து விட்டார். கை தவறிதான் விழுது, ஆனா அவர் கால் மேல விளக்குமாறு விழுந்துச்சுன்னு அடிச்சிட்டார். நிலை தடுமாறி கீழே விழுந்து விட்டது பிள்ளை. சிலர் எதிர்க்க, சிலர் ஆதரவு கொடுக்க கூட்டம் கூடியது. சலசலப்பு அதிகமானது. ரயில்வே போலீஸ் வந்தனர். பாட்டியும் பேரனும் ரயிலில் இருந்து இறக்கப்பட்டனர். தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். சின்ன பையனை ஏமாற்றி பிச்சை எடுக்க வச்சு பிழைக்கிறியா என்று போலீசார் கேட்ட கேள்வியில் நிலை குலைந்து போனாள் மாயழகி பாட்டி. ஏன்னா மாயழகி பாட்டிக்கு பிச்சை எடுக்கிறது பிடிக்காது. தனக்கு ஒத்த கை இருந்தாலும் அந்த கையில உழைச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறவங்க. அப்படியே 4 உருண்டு போய் வேகமாய் வரும் ரயிலில் விழுந்து செத்து போயிடலாமா என்று கூட அவளுக்கு தோன்றியது. மானம் பெரிதாக இருந்தது. நிமிர்ந்து பார்த்தாள். பூர்ணச்சந்திரன் பாட்டி என்று அழுது கொண்டிருந்தான். போலீசார் யார் யாருக்கோ போன் செய்தனர். கொஞ்ச நேரத்தில் 2 நபர்கள் வந்தனர். தெருவோர குழந்தைகளுக்கான மறுவாழ்வு அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் பேசிக் கொண்டதிலிருந்து தெரிந்தது. பூர்ணச்சந்திரனை அழைத்து செல்ல அவர்கள் திட்டமிட்டனர். பூர்ணச்சந்திரனுக்கு
கன்னத்தில் கண்ணீர் வழிந்தோடியது. நான் போவே மாட்டேன் என்று பாட்டியின் ஒற்றை கையை பிடித்து ஓவென்று அழுதான். நான் வரமாட்டேன், என்ன விடுங்க என்று அழுது கொண்டே மாயழகி பாட்டியின் பின்னாடி போய் நின்று கொண்டான். பாட்டி துக்கத்தில் இறுகி போனாள். அவளின் பார்வை வெறுமையாய் நிலைகுத்தி நின்றது. அவன் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றனர். பாட்டி பாட்டி என்று கதறி அழுது கொண்டே பாட்டியை திரும்பி திரும்பி பார்த்தபடியே சென்றான் பூர்ணச்சந்திரன். இருந்த ஒற்றை கையையும் அறுபட்டு விழுந்தது போல் துடித்து நின்றாள் மாயழகி பாட்டி. காலம் மிக வஞ்சகமாய் அவர்கள் இருவரையும் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது. கதை முடிஞ்சிச்சு. பூர்ணச்சந்திரன் நல்லா இருக்கா? அருமையான கதை. குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கங்க. வறுமையினால போய் வழி தவறி போய் தொலைந்து போற குழந்தைகள் ஒரு பக்கம்னா, நல்ல வசதியான வீட்டு குழந்தைகள் கூட கவனக்குறைவினால நம்ம தொலைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் கிடைக்காம போச்சுன்னா நமக்கு வாழ்ந்து அர்த்தமே இல்லாம போயிடுது. அதனால இந்த சந்தர்ப்பத்துல குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கங்க. வெளியே எங்கேயும் போனீங்கன்னா அந்த குழந்தைகள் மேல ஒரு கண்ணும் கையும் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சந்தர்ப்பத்துல சொல்லிக்கிறேன். இன்னொரு வாரம் இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். சந்தோஷமா இருங்க. அநியாயங்கள் குறையணும்னு நம்ம பிரார்த்திச்சுக்கிறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹாப்பியா இருங்க, ஹெல்த்தியா இருங்க. பாய். இன்னொரு கதையில பார்க்குறேன்.